பிரிட்டிஷ் கேபிட்டலிசம் முதலாளித்துவம் வளர்றதுக்கு ஃபியூடலிசம் அந்த பேஸ் உடைக்கணும். அது வந்து எல்லா இடத்துலயும் மெய்ஜி ரெஸ்டரேஷன் ஜப்பான்ல நடந்திருக்கு. அந்த இது உடைக்கும் போது இந்தியாவில் வந்து சைனா வந்து ஃபர்ஸ்ட் 30 வருஷம் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க சிஸ்டம். அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் இது பண்ணிட்டு மாவோ பீரியட்ல இருந்தது. அங்க என்ன பண்ண மாவோ வந்து எல்லாருக்கும் நிலம், எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க, ஓப்பன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அது வேற லெவலுக்கு போகும். ரைட். இல்ல அதுலயே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு லெவலுக்கு மேல அவனுக்கு டெக்னாலஜி தேவைப்படுது, அடுத்த கட்டத்து கேபிட்டல் தேவைப்படுது உள்ளுக்குள்ள. அப்பதான் குளோபலைஸ் பண்றாங்க. அப்போ வந்து இன்டர்னலி இன்டியூஸ் குளோபலைசேஷன், அதாவது நம்முடைய தேவைக்காக நம்ம உலகத்துக்கிட்ட போறோம் அப்படிங்கிற மாடல் வந்து இருந்திருக்குங்க தான் உலகம் முழுதும் இருக்கு. சைனாவையும் இந்தியாவும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் வந்து 47, சைனா வந்து ரெவல்யூஷன் வந்து 49, 2 வருஷத்துக்கு பிறகு. ஆனா அந்த குரோத் ஒரு பீரியட்ல வந்து நமக்கு 90ஸ்ல 2 பேரும் ஒண்ணுதான் ஒரே இது இருந்திருக்கு. அதாவது $318 அதோட நமக்கு கூட. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து 16 பல மடங்கு முன்னேறி போயிட்டாங்க. 300 பக்கம் போயிட்டாங்க. அப்போ நம்மளது வந்து $2000 இருக்கு, அவன் $15,000. அந்த வளர்ச்சிக்கு நீங்க சொன்ன அந்த பேஸ் தான். அப்போ இந்தியாவில ஏன் நடக்கலன்னு ஒரு கேள்வி. அது வந்து இந்தியாவில் என்னன்னா, காங்கிரஸ் அரசாங்கம் வந்தப்போ வந்து லேண்ட்லார்டிசத்தை, அதாவது நிலப்பிரபுத்துவத்தை உடைக்கிறதுக்கு பதிலாக அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா காங்கிரஸ்ல இருக்க பல பேர் வந்து எந்த செக்ஷன்ல வராங்கல்ல, அப்போ அதை உடைக்காது வந்து இந்தியாவில் ஃபியூடலிசம் மட்டும் கண்ட்ரியாவில் காஸ்ட் ஜாதிக்கான ஒரு கான்கிரீட் பேஸும் உடையாம இருந்ததுக்கு ஒரு காரணம். அது அவங்க செய்த தவறுன்னு நினைக்கிறேன். அது வந்து அதை பிரேக் பண்ணதுனால தமிழ்நாடு, கேரளாவும் நீங்க சொன்ன மாதிரி அப்போ